எடப்பாடி பழனிசாமி அவன் 1000 ரூபாய் தரானா, நான் 2000 ரூபாய் தர்றேன். அவன் பெண்களுக்கு இலவசம் இருந்தா நான் ஆண்களுக்கும் விடுறேன். எப்படி ஏழை எடுப்பாங்கல்ல, ஏழை எடுக்கிறப்ப 1000 ரூபாய் ஒரு தரம், 2000 ரூபாய், 2000 ரூபாய் ஒரு தரம், 3000 ரூபாய். ஏன் வாக்கு இதை வச்சு திமுக வாக்களை பெற்றக்கூடாது. அப்ப நாமளும் அதே சொல்லுவோம். நாம அதைப்படி மேல ஒரு தடவை சொல்லுவோம். முழுக்க முழுக்க ரெண்டு பேரும் திராவிட கட்சிகளும் வாக்கரசை மையப்படுத்தி நகர்கிறதை ஒழிய ஒருபோதும் மக்கள் வாழ்க்கையை பத்தி எந்த கவலையும் இல்லை. தமிழ்நாட்டுக்கு 9 லட்சம் கோடி கடன். இந்த 9 லட்சம் கோடி கடனை எவ்வாறு ரெண்டு பேரும் திராவிட கட்சிகள் தீர்க்க போகுது? என்ன திட்டம் இருக்கு? ஒருவேளை மறுபடி தவறி போய் திமுகவோ அதிமுகவோ வந்தால் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு விலைவாசி உயர்வு ஏற்படும். வரிச்சுமையை ஏத்துவான், அவன் போக்குவரத்து கட்டணத்தை உயர்த்துவான், மக்கள் தலைமீது பாரத்தை ஏத்துவான். ஏன்னா ஆட்சி நிர்வாகம் அவ்வளவு மோசமா இருக்குது. ஆனா சொல்றாங்க உட்காந்துக்கிட்டு தொலைக்காட்சிகளை உட்காந்துக்கிட்டு இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைங்க. கடன் என்ன உங்க வீட்டுல வந்தா கேட்க போறாங்க? அரசுக்கு தானே கடன், உனக்கு என்ன பிரச்சனை? அப்ப தமிழ்நாட்டோட உள்நாட்டு உற்பத்தி அதிகரித்து விட்டது என்று பேசுறியே, பெருமை பேசுறியே. உள்நாட்டு உற்பத்தி அதிகரிச்சா என் வீட்டுல உனக்கு காசு தர போறேன், அதுல என்ன பயன்பாடு இருக்கு? அதுக்கெல்லாம் பதில் இல்ல. கேட்டா நீ சத்தீஸ்கரை பாரு, தமிழ்நாட்டை பார்க்காத, கொஞ்சம் திரும்பி சத்தீஸ்கரை பாரு, ஜார்க்கண்டை பாரு, உத்தரப்பிரதேசத்தை பாரு, மத்திய பிரதேசத்தை பாருங்க. நீ திரும்பி பக்கத்துல கேரளா பாரு, கேரளா பாரு. தமிழ்நாட்டுல மிதமிஞ்சிய இயற்கை வள சுரண்டல் எப்போதும் இல்லாத அளவுக்கு நடக்குது. அருகாமல கேரளாங்கிற மாநிலம் இருக்கிறது, நிலம் இருக்கிறது, இயற்கை வள கொள்ள இருக்கா? அன்பு சொந்தங்களே, 8 லட்சம் கோடி 9 லட்சம் கோடி கடன் 100 லட்சம் கோடி கடனாக மாறினாலும் சரி, தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பொருளாதார சிக்கல் உருவாகி தமிழ்நாட்டு மக்கள் வீதிக்கு வந்து உள்நாட்டு போர் வெடித்தாலும் சரி, இந்த பொருளாதார சிக்கல் இருந்து என்றாவது ஒரு நாள் தமிழ் தலைமுறை மீண்டு எழ முடியும், வாழ முடியும். ஆனா இயற்கையில அளவுக்கு அதிகமாக வளச்சொண்டலை இந்த ஆட்சியாளர் செஞ்சா எப்படி மீட்டு கொண்டு வர முடியும்? எதற்காக மீண்டும் ஒரு முறை திமுக ஆளணும்? எதற்காக மீண்டும் ஒரு முறை அதிமுக ஆளணும்? தமிழ்நாட்டை 31 ஆண்டு காலம் அதிமுக ஆண்டு கிடந்து, 31 ஆண்டு காலம், 25 ஆண்டு காலம், கால் நூற்றாண்டு திமுக ஆண்டு கிடந்து. இவ்வளவு ஆண்டு காலத்துல இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் செஞ்சது என்ன? வரலாற்றில் இல்லாத அளவுக்கு கேடுகளை செஞ்சான். இந்த நிலத்தில் முற்று முழுதாக எல்லாவித பாதகங்களையும் செஞ்சான். சட்டமன்றத்துக்குள்ளே அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கருணாநிதியை சட்டமன்றத்துக்குள்ளே அடிக்க பாய்ந்தவர் இந்த சேகர்பாபு. திமுக அதிமுக போறான், அதிமுக திமுக போறான், அவன் மாறுவதற்கு கவலைப்படுறதில்லை. ஆனா அந்த திமுக அதிமுக 2 கலிச்சடைகளை விட்டு தொலைன்னா நீ மாந்தி தொலை மாட்டேங்கிற. அதுக்கே போட்டோம், இதுக்கே போட்டோம். என்ன கிழிக்க போற? என்ன சாதிக்க போற? சரி, திமுக வேண்டாம், அதிமுக வேண்டாம், வேற யாருக்கு போடலாம்? புதுசா ஒருத்தர் வந்திருக்காரு, அவருக்கு போடலாமா? நான் பேசிட்டு இருக்கிறேன். டிவிக்கே அப்படி இப்படி ஒருத்தன் போறேன், டிவிக்கேன்னு ஒருத்தன் அப்படி போறேன். அவன் தலைவன் மாதிரி தான். ஓடுறதுல அவளை மிஞ்ச முடியாது. பரதேசி நின்றா, பரதேசி நின்றா. கூட்டத்தில் கோவிந்தா போறது டிவிக்கு. ஜல்லிக்கட்டுல காளையை பிடிக்க போறாங்க. நீ காளையை பிடிக்கணும், இல்ல அந்த காளையை ஒரு ஆளை முட்டை போகுதா, ஆளையாவது பிடிக்கணும். அங்க போய் இவர் தான் புதுசா கட்சி வச்சிருக்காரு. தமிழ்நாட்டில் ஒரே கட்சி கொடியை காட்டுறாரு. திருச்செந்தூருக்கு முருகனை வழிபாடு செய்ய போறேன், அங்க போய் டிவிக்கே. தியேட்டருக்கு போனா அங்க போய் டிவிக்கே. எங்க போனாலும் டிவிக்கே, டிவிக்கே, டிவி. நியூசன்ஸ். மனித ஜென்மத்தை சேர்க்க முடியாது. நீங்க அரசியல்ல மாறுபட்ட கருத்து இருக்கலாம், முரண்பட்ட பார்வை இருக்கலாம், அதெல்லாம் அப்புறம். ஒரு கட்சி தலைவனை பார்க்கறதுக்கு கட்சிக்காரன் டிரான்ஸ்பார்மர்ல ஏறாங்க. உனக்கு அரசியல் புரிதல் இருக்க தேவையில்லை. டிரான்ஸ்பார்மர் மேல ஏன்னா உயிர் பண்ணி கூட வாழ தெரியாது. இவன் நாளைக்கு உள்ளாட்சியிலையும் சட்டமன்றத்திலையும் பார்லிமெண்ட்லையும் வந்தா என்ன ஆகும்? எவனும் நிஜ உலகத்தை வாழ்றதில்லை, கற்பனை உலகத்தை வாழ்ந்துட்டு இருக்கான் எல்லாரும். ஆனா விஜய் 1 மாசமா மௌன விரதம், 1 மாசமா வாயே திறக்கல. பாஜக தமிழ்நாட்டை பிடிப்பதற்காக சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு எல்லா தரப்புலையும் கண்டனம். ஆனா அவர் வாயில பான்னே வர மாட்டேங்குது. ஏன் அவ்வளவு பயம்? எப்படி அவ்வளவு பயம்? என்னங்க உங்க தலைவர் எதுக்குமே வாய் திறக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு கேட்டா சொல்றான், எங்க தலைவர் வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் இடைவெளி இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. அப்படி என்ன வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும்? எங்க தலைவர் ஒரு அரிய தத்துவத்தை சொல்லியிருக்காரு. அந்த தத்துவத்தின் படி நடக்கிறாரு. என்ன தத்துவம்? உசுப்பேத்தோட உம்முன்னும் கடுப்பேத்தோட கம்முன்னு இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். அவ எப்படி இருக்காப்புல? ஒன்னு உம்முன்னு இருக்காது, ஒன்னு கம்முன்னு இருக்காது. அதனால வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கு. ஆனா நம்பி போறவன் அடுத்து வந்துட்டான்.
கரூர்ல பார்க்க போனவன் 41 பேர் செத்து போனவன் பிணத்தை பார்த்து ஒரு மாலை போட துப்பு இல்ல, ஓடிகாலி பையன் மாதிரி முதலா ஓடி போயிட்டாரு. இவர் தமிழ்நாட்டால போறாரு. எல்லாம் பேசுவாங்க. ஒரு பிரச்சனை வந்தா ஆளு அட்ரஸ் எல்லாம் ஓடிடுவேன். கரூர்ல 41 பேர் செத்து போனப்ப உன் தலைவன் ஓடி போனான். தாவேக்கு அந்த டிவிக்கு சொல்றான்ல பரதேசி, எங்கடா போனீங்க? 41 பேர் செத்து விழுந்து பிணவரை போன போது எங்கே போனாய்? மாலை போட, அந்த உடம்புக்கு மாலை போட ஒருத்தன் வந்தானா? அலைபேசி அணைச்சு வச்சுட்டு அத்தனை பேர் ஊரை ஓடிட்டான். ஒரு பிரச்சனை வர்றப்ப எது கொண்டு களத்தை நிக்கணும்டா, அவன் தான்டா தலைவன். ஊருக்கு ஒரு பிளக்ஸ் வச்சுக்கிட்டு ஒரு தலைவன், இது ஒரு கட்சி. வெக்கமா இல்ல? நீ சினிமாவே அடிச்சிட்டு இருக்கியா வாழ்க்கைய? ஏய், விஜய் சினிமாக்குள்ள வசனம் பேசுவாரு. ஐ எம் கம்மிங், நான் சும்மா விட மாட்டேன், நான் திரும்பி போக மாட்டேன், எல்லாத்தையும் அங்க பேசுவார். நிஜத்துல வாய முடிடுவார். படத்துல ஒரே நேரத்தில் 1000 பேர் அடிச்சு பறக்க விடுவார். 1000 பேர் ஒரே ஆளா. நிஜத்துல பாடி கார்டு வந்துட்டாங்களா, பவுன்சர் வந்துட்டாங்களா, மத்திய பாதுகாப்பு வந்துருச்சா, தமிழ்நாடு போலீஸ் வந்துச்சா, எல்லாரும் தான் வருவார். ஏன் அவ்வளவு பயம்? பேச சொல்லு ஒரு தடவை. பாஜகவை கண்டிக்கிறேன். ஒரே ஒரு முறை விஜய் பேச சொல்லு. மோடிஜி, அமித்ஷாஜி, மோடி அங்கிள், அமித்ஷா அங்கிள் பேச சொல்லு. ஒரு கருமாந்திரம் இல்ல. செங்கோட்டைன்னு ஒருத்தர் போனார் அந்த கட்சிக்கு. சரி, பழுத்த அரசியல்வாதி, அவர் போய் எல்லாரையும் அரசியல் படுத்திடுவாரு அப்படின்னு பார்த்தா அவர் போன வாரம் பேசுறாரு, தமிழ்நாட்டின் ஜனநாயகம் காப்பாற்றப்பட ஜனநாயகன் படம் வரணுங்கிறது. இவர் போய் அரசியல்வாதி எல்லாரையும் மாத்துவார்னு பார்த்தா இவர் ரசிகமன்ற தலைவராக ஆயிட்டாரு. அவ்வளவுதான் கட்சி. இன்னைக்கு வந்து தேர்தலுக்கு 2 மாசம் 3 மாசம் இருக்குது. இந்த சமயத்தை விஜயை கையில் பிடிக்க முடியல. பனையூரை விட்டு வெளில வர்றது கிடையாது. இவரெல்லாம் சட்டமன்ற உறுப்பினராக மாறி போனால் அதிகாரத்தின் படிக்கட்டுகளை ஏறினா என்ன ஆகும்? மக்கள் அண்ட முடியாத, மக்கள் நெருங்க முடியாத உச்சாலி கும்பலை விடுவர். என்ன திமிரு, என்ன நெஞ்சல் இருந்தா உன்னை பார்க்க வந்து 41 பேர் செத்து போயிட்டான். அந்த குடும்பத்தை நீ கருவில் போய் நீ தானே பார்க்கணும். அவங்கள ரெசார்ட்டுக்கு வாங்கினா பண திமிரு தானே இது, அகந்த தானே இது, கொழுப்பு தானே இது. அதிகாரத்தின் நிலத கூட சொல்லங்க. இன்னைக்கே இவ்வளவு அகந்த, இவ்வளவு அதிகார திமிரு, பண திமிரு ஒழிக்கணும். இந்த கேடுகட்ட அரசியலை ஒழிக்கணும். திமுக, அதிமுக அவன் வந்து உயிர்களை காவு வாங்கினான், இவன் காவு வாங்கிட்டே வர்றான். இந்த திருடர்களுக்கு அந்த கயவர்கள் மாற்று இல்லை. எப்போதும் இந்த மண்ணுக்கு, மக்களுக்கு நாம் தமிழரே மாற்று. தமிழ்நாட்டில் தமிழர் இந்த கருத்தாக்கங்கள் இன்றைக்கு வலுப்பெற்றிருக்கிறது என்றால், தமிழர் நடத்தில் தமிழருக்கு ஒரு இன்னல் விளைந்தால் அங்கு நாம் தமிழர் படை முதலாக வரும் என்று மக்கள் நினைக்கிறார்கள் என்றால், நாம் தமிழர் கட்சி 15 ஆண்டு காலத்தில் நிகழ்த்திய அசாத்தியம். இந்த மண்ணுக்காக, மக்களுக்காக அர்ப்பணித்து காலத்தில் நிற்கிறோம். நாங்கள் இந்த பணியை விட்டு போனாலும் சரி, வருங்கால தலைமுறை வந்து தொடரும். ஆனா இன்னொரு தலைமுறைக்கு இந்த பாரத்தை நாங்கள் கடத்த விரும்பல. எங்கள் தலைவர் சொன்னது போல எமது போராட்டத்தை அடுத்த தலைமுறைக்கு கடத்த விரும்பவில்லை. அந்த போராட்டத்தின் பயனை அவர்கள் அனுபவிக்க வேண்டும் என்று முழங்கியது போல எங்கள் காலத்தை வென்று இன்னொரு தலைமுறை நலமான வாழ் நினைக்கிறோம். ஜீவா சொல்றாரு, அழகும் நிறைவும் கொண்ட வாழ்க்கையை சொர்க்கத்தில் இல்லாம நாம் வாழ்ற பூமியில படைக்க பாடுபடுறது. அதைத்தான் அவரது பேர பிள்ளைகள் நாங்களும் சொல்றோம். அழகும் நிறைவும் கொண்ட வாழ்க்கையை சொர்க்கத்தில் இல்லாம பூமியில படைக்க பாடுபடுறோம். பாரதி சொல்றான், இன்பம் இங்கேயே எழுதிட வேண்டும். இன்பம் சொர்க்கத்துல இல்லாம இங்கே எழுதிட வேண்டும். நாங்களும் அதான் சொல்றோம். பூமியின் சொர்க்கமாக தமிழ்நாட்டை மாற்றுவதற்கு ஒரே வாய்ப்பு நாம் தமிழர் கட்சி தான். ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 40 லட்சம் செலவு பண்ணலாம்ங்கிறது தேர்தல் அமைச்சிருக்கக்கூடிய உச்ச வரம்பு விதி. ஆனா 4 லட்சம் கூட செலவு பண்ண முடியாத நிலைமையில தான் நாங்க இருக்கிறோம். நாங்க யாருக்கும் காசு தர மாட்டோம். ஆனா மக்களுக்காக கடைசி வரைக்கும் உழைப்போம்ங்கிற உறுதியை தருவோம். இந்த தொகுதி வேட்பாளராக பெருமதிப்புக்குரிய தம்பி உசேன் போட்டி போடுறார். அடிமை இந்தியாவில் நாட்டின் விடுதலைக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு காலத்திலே பகத்சிங் நின்றது போல இன்னைக்கு அடிமை தேசத்தின் விடுதலைக்காக தம்பி குசேன் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு இந்த களத்தில் நிற்கிறார். அப்பழுக்கற்றவர், படித்தவர், இந்த மண்ணுக்காக மக்களுக்காக உழைக்க வேண்டும் பெரும் கனவு கொண்டவர். இளம் பிள்ளைகள், அற்பழுக்கற்ற பிள்ளைகள், மண்ணை மக்களை மாற்ற வேண்டும், மண்ணுக்காக மக்களுக்காக உழைக்க வேண்டும் பெருத்த தாகமும் விருப்பம் கொண்ட பிள்ளைகள். தம்பி குசேனுக்கு விவசாய சின்னத்திலே உங்கள் வாக்களை தாருங்கள். ஊடகங்கள் 1000 கருத்து உருவாக்கங்களை செய்யும். அவருக்கு தான் வாக்கு இருக்கு, இவருக்கு தான் வாக்கு இருக்கு, அவர் தான் இது பண்ணுவார், இவர் தான் இது பண்ணுவார். அதெல்லாம் அப்பட்டமான பச்சை பொய்கள். களம் நாம் தமிழர் கட்சி கையில இருக்குது. நாங்க
நாங்க வந்து 15 ஆண்டு காலமா களத்துல நின்று மாநில கட்சி அங்கீகரிக்கப்பட்டிருக்கோம். வாக்குக்கு ₹1 காசு கொடுக்காம மாநில கட்சியாக நாம் தமிழர் கட்சி 8 ஆண்டு காலத்துல தேர்தலை போட்டி போட்டு அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. மாநில கட்சி அங்கீகரிக்கப்பட்டிருக்கிற நாங்கள் மாநிலத்தை அதிகாரத்தை பெற உழைக்கிறோம். இந்த அதிகாரம் எங்களுக்கானது இல்ல, முழுக்க முழுக்க இந்த மண்ணின் மக்களுக்கானது, மண்ணின் மக்களின் மகத்தான வாழ்வுக்கானது. அதற்காக உங்கள் பிள்ளைகளுக்கு வாக்கை தாருங்கள். இந்த தொகுதியின் வேட்பாளராக தம்பி ஹுசேன் உங்கள் வீட்டு பிள்ளை, உங்கள் மகன், உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளை போல துடிப்பான பிள்ளை, பொறுப்பு கொண்ட பிள்ளை, மண்ணை மக்களை எப்படியாவது உயர்த்த வேண்டும் என்ற நினைவோடு கடவுள் இருக்கிற பிள்ளை தம்பி ஹுசேன் அவர்களுக்கு உங்கள் வாக்களை தாருங்கள். விவசாய சின்னத்திலே தம்பி ஹுசேன் நடத்தப்பட்டிருக்கிறார். விவசாய சங்க இலக்கியங்கள் போற்றுகிறது, கொண்டாடுகிறது. மண்தேடி ஞாலத்து வாழ்வோருக்கெல்லாம் உண்டி கொடுத்தவன் உயிர் கொடுத்தவன் போலன்னு, உணவை படைக்கிற விவசாயி உயிரை படைக்கிற இறைவனுக்கு ஒப்பானவன். அந்த விவசாய சின்னத்தை ஏந்தி உங்கள் மகன், உங்கள் பிள்ளை, உங்கள் தம்பி ஹுசேன் வருகிறார். ஹுசேனுக்கு உங்கள் வாக்குகளை விவசாய சின்னத்தை செலுத்தி இந்த பிள்ளைகளை வெல்ல வையுங்கள். நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமரச் செய்யுங்கள். நாங்கள் இறுதி வரை இந்த மண்ணுக்காக மக்களுக்காக உழைத்து சாவும். நன்றி, வணக்கம்.